ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். அதோட ஃபுல் விலாக் தான் இது. காலையிலே ஒரு 3:30 போல் எந்திரிச்சு குளித்து அப்புறம் வந்து கொஞ்சம் அங்கே சமையல் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி தொக்குங்கிற மாதிரி காலையில் ரெடி பண்ணியாச்சு. காலையில் 7:10க்கு வந்து ட்ரெயின் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து 7:10க்கு ஷார்ப்பாக அந்த ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாகவே இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 6 o'clockலாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு. போய் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நடந்து 5th பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் நிற்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் சீட்டு பிடிச்சி உட்காந்துடலான்ட்டு சீக்கிரமாகவே போயிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே போய் ஒரு 8:55க்கு ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்கே போய் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக 8:55க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே கொலசைக்கு போகிறதுக்கு வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி போகணும். அங்கே மினி பஸ், லோக்கல் பஸ் அந்த மாதிரி அங்கே கிடைக்கும். அதில் ஒரு மினி பஸ்ஸில் ஏறி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா கூட்டம், அப்பா சரியான கூட்டம். ஏன்னா வந்துட்டு இந்த மந்த்து லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதத்துக்கு வந்து லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைனால சரியான கூட்டம். அது வேறு இல்லாமல் அங்கே கொலசையில் வேறு இப்போ என்னமோ பால் குடம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், சரியான கூட்டம். அங்கே வந்து பால் குடம் 101 பால் குடமும் அப்புறம் அங்கே 60ஆம் கல்யாணமும் பண்ணுறாங்கன்ட்டு அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கொலசைக்கு போய் இறங்கி அப்படி நின்றுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். முன்னாடி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது அது கட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி கட்டி முடிச்சிட்டாங்க. முன்னாடி ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் போகிறதுக்கே. பூலாம் நிறைய வச்சுருந்தாங்க. கம்மியான பூவே 50 ரூபா. இந்த நான் தலையில் வச்சுருக்க பூவே 50 ரூபா சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு சரி தேங்காய் பழம் உடைக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் வாங்கியாச்சு. அந்த கூடையே 150. அப்புறம் வாங்கிட்டு நேராக அங்கே போய் லைனில் நின்னாச்சு. லைனில் நின்று சவ்வா முடியலை. அப்புறம் லைனில் நின்று எப்படியோ கஷ்டப்பட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் வெளியே தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்தாச்சு. பால் குடத்துக்கு ரெடி ஆக்கிட்டாங்க. ஸோ அங்கே க்யூவெலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க முடியாது. பால் குடத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. 60ஆம் கல்யாணம் பார்க்குறதுலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து. அப்புறம் நிறைய பேர் நினச்சி மாவு விளக்குலாம் போட்டாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாருக்கும் நிறைவேறணும் நினைக்கிறது. முத்தாரம்மன் கிட்டே வந்ததே அதுதான், கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அங்கே உண்டு. சாமிக்கிட்ட வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறணும் அங்கே நடக்கிறதெல்லாம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அப்போ முருகரை பார்க்காம எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கடல்லலாம் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக வந்து திருச்செந்தூரை சுற்றிட்டு வந்தாச்சு. அந்த கிளிப்லாம் நான் எடுக்கலை, அந்த ஜாலியில் அப்படியே விட்டாச்சு.